ஹலோ ஆல் வணக்கம். ஒரு ஹை வோல்டேஜ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு எப்பிக் மேட்ச் ஸ்பீடா மெல்பர்ன் 2022 மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. செம்ம வின் இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பூம் பூம் பும்ரா வந்து ஒரு கோட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. 90 ரன் அடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும்னு பாக்குறேன். 90 ரன் அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் தி லீஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் பை இந்தியா இன் T20 வேர்ல்ட் கப்ஸ். அவங்க 90 அடிச்சாலும் தோத்துதான் இருப்பாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அதனால எனக்கு ஒரு என்ன எதுன்னா, ஒருவேளை அதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு போன தடவையே சொன்னேன், ஷாதாப் கானை நீங்க பேட்ஸ்மனா நீங்க ஆடுறீங்கன்னா நீங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு பேட்டிங் ஆர்டர் என்ன. இப்ப அவங்க they got carried away by ஷாதாப் கான் scoring that 40 runs ஆமா, against USA. நான் திருப்பியும் கரெக்ட். சொல்றேன், அசாம் கான் was very disappointing. அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. இமாத் வாசிம் மாதிரி ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அப்ப ஷாதாப் கான் போலிங்கே போட மாட்டாரு, இமாத் வாசிம் தான் போலிங் போடாருங்க போது அவர் ஃபார்ம்லயே இருந்தாலும் அசாம் கான் இஸ் a ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் நீங்க இவரை பாத்தீங்கன்னா இவரு லெக் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட். கரெக்டா? இவரோட மெயின் ப்ரொஃபஷன் என்ன? லெக் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட். போன மேட்ச் ஒரு 40 ரன் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றேன், அசாம் கான் இஸ் டிசப்பாயிண்டிங். ஐம் நாட் டினைங் தட். பட் நீங்க அந்த இதுல வந்து இன்னொரு பேட்ஸ்மேனை வச்சுப்பீங்களா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அவர் ஃபக்கர் ஜமான் எப்படின்னா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அவர் பாவம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனை வந்துட்டு நம்பர் 4 இறக்குனாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆல அவருக்கு எப்படி ஆடுறதுன்னு தெரியல. அவருக்கு இன்கன்சிஸ்டன்ட். எல்லாரும் அவர் சொல்லுவாங்க ஆவுன்னு ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு, அப்புறம் 4 இன்னிங்ஸ் போட்டு உழப்பிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சையூப் மயூப் மாதிரி ஒரு டேலண்ட் வச்சிருக்காங்க. அவரையும் வந்து அசாம் கான் மாதிரி பாகிஸ்தானுக்கு அன்பார்ச்சுனேட்டா பெருசா அடிக்கல. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு டேலண்ட்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா, இவருக்கு சரக்கு இருக்கு, ஸ்கில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா யூ ஹேவ் டு பேக் இட். இல்லைன்னா எடுக்கவே எடுக்காதீங்கன்ற. சோ ஒரு இப்ப நான் வந்து ஆனா அந்த ஒரு பாயிண்ட் இவங்க 2 பேருமே அதை பண்றாங்களே பீடா. இப்ப ஜெய்ஸ்வால எடுக்கிறாங்க, இவங்க சைம் அயூப் எடுக்கிறாங்க. ஆனா கடைசியில வந்து ரோஹித்தும் கோலியும் தான் ஓப்பனிங் வர்றாங்க, ரிஸ்வானும் பாபரும் தான் ஓப்பனிங் வர்றாங்க. நான் சொன்னதுக்கு என்ன கொப்பரையில போட்டு வருத்தாங்களே சார், கோலி ஓப்பனிங் ஆடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு. நான் கோலி ஏன் ஓப்பனிங் ஆடக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா, அந்த IPL மிருக வெறியோட அவர் வராரு. அதே மாதிரி போன மேட்ச் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இறங்கி அடிச்சு தேர்ட் மேன்ல அவுட். ஓகே, இறங்கி அடிச்சு தேர்ட் மேன்ல அவுட். இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு வீசி அவுட். நல்ல பால்லாம் கிடையாது. ஏன்னா you want to keep that intent on, which is a good sign. ஆனா இந்த பிச்சில் இந்த மாதிரி கசாமுசான் அலையுது அப்படிங்கும் போது அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸை கட் பண்ணிட்டு you have to take the game deep. That is the only way you can move forward போது அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, 4 மேட்சுமே ஃபில்லின் பிச்சில் ஆட போறாங்க. இவர் டப்பு டிப்புன்னு அடிச்சு 4 மேட்ச் இவர் சுத்தமா அடிக்காம இவரோட கான்பிடன்ஸ் போய் சூப்பர் 8ஸ்ல போனா உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வேர் த காம்படிஷன் வில் பி மோர். பால் இந்த மாதிரி அலையாது, ஒரு 160 170 ஆவரேஜ் ஸ்கோர் வந்துடும். அப்ப இப்ப இவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, கோலி அவுட் ஆயிடுறாரு, 120 தான் அடிக்கிறாங்க, 120 டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கோலியோட இம்பாக்ட் என்னன்னு. ஒரு 170 நீங்க சேஸ் பண்றீங்க, டபால் வந்து கோலி அவுட் ஆயிட்டாரு, ரோஹித் அவுட் ஆயிட்டாரு, 21 for 2 அப்படின்னா அப்பதான் கபால வந்து அந்த சூப்பர் 8ஸ்ல போய் நீங்க மாட்டிப்பீங்க. புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஆனா வந்து சார் ஆர் ஃபியூ குட் பாயிண்ட்ஸ் வி ஹேவ் டு ரிஃப்ளெக்ட். அந்த பியூட்டிஃபுல்லா ஒரு மூவ் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல நம்பர் 4 இறக்கி நம்பர் 4 சூப்பர். அவர் ஒரு செம்ம இது கொடுத்து 8 ஓவர்ல 63 வந்தார். நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு, 10 ஓவர்ல 60 ஆடியா, 15 ஓவர்ல 100 ஆடு, 150 வந்துரும்னு. 6 ஓவர்ல 50 ரன் பவர் பிளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 8 ஓவர்ல 62 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 15 ஓவர்ல நீங்க 96க்கு 7 எப்படி பாது? இப்ப பாகிஸ்தான் ஒருத்தன் ஏதோ எல்சபாய் வந்து மாட்டினா நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க. உங்க எக்ஸ்ட்ராடனரி போலிங் அட்டாக் வச்சுட்டு இந்த போலிங் அட்டாக் வேர்ல்ட் கிளாஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க. பிளே ஆஃப்ஸ்ல போய் இந்த மாதிரி மாட்டி கொலாப்ஸ் ஆனீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அந்த மாதிரி டீம், அவ்வளவு டெப்த் இருக்கிற டீம் கிட்ட போயிட்டு நீங்க கொலாப்ஸ் ஆயிட்டீங்கன்னா பேட்டிங், நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள் ஈவன் இஃப் தே புட் 180 ஆன் போர்ட் அண்ட் குட் ட்ராக். கோலி அண்ட் ரோஹித் சர்மா அவுட். இந்த மாதிரி அதுவும் பண்ட்ல கண்டபடி அடிக்க போறோம். அந்த பியூட்டிஃபுல் சிச்சுவேஷன் கண்டபடி அடிக்கிறாரு. ஜடேஜா வந்து அடிச்சு அவுட், அதுக்கப்புறம் பும்ரா வந்து அடிச்சு அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து நீங்க அடிச்சு அவுட் ஆறீங்க, நான் ரன் அவுட் ஆறேன்னு சொல்லு ஓடுகாலி மாதிரி ஓடுறாரு. 2 நல்லா ஓடினாரு பீடா. ஒரு 3-2 ஓடினாரு சிராஜ், சூப்பரா ஓடினாரு. அது அவனுங்க எப்படின்னா, இங்க விக்கெட் கீப்பர், அங்க நான் ஸ்டேக்கர் இருக்காங்க. இது எப்படின்னா கவுண்டமணி அந்த படத்துல வரும், இந்த பக்கம் 2 லைட் இருக்கு, நடுவுல விட்டுறேன்ற லாரியில, அந்த மாதிரி
இந்த பக்கம் நான் ஸ்டேக்கர், அந்த பக்கம் ஸ்டேக்கர். அவன் ரெண்டு தடவை என்ன பண்ணா, நடுப்புற எறிஞ்சிட்டான் பால. கவுண்டமணி படம் பார்த்திருப்பான் போல இருக்கு. அவன் அந்த மாதிரி அவன் ஒரு -7 ஃபீல்டுல மேட்ச்ல 5 கேட்ச் விடுவான். இந்த மாதிரி எல்லாரும் உங்களுக்கு மாட்ட மாட்டாங்க போது யூ டு கெட் யுவர் ஸ்ட்ராட்டஜி ரைட். யூ ஆர் ஜஸ்ட் வின்னிங் ஷியர்லி த்ரூ ரெசிலியன்ஸ் which has to be proud of, as an Indian. நான் இல்லைன்னு சொல்ல, பட் லாங்கர் பிக்சர் என்ன, திருப்பி செமிஃபைனல் போய் தோக்க போறீங்களா? அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கலாம்? எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் டு மேக் ஷூர் தட் யூ டிக் ஆல் த பாக்ஸஸ் அப்படிங்கும் போது. ஆனா இப்ப கோலியை நம்பர் 3 இறக்கவும் முடியாது. ஏன்னா வந்து அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடும். அவ்வளவு பெரிய பிளேயரை பண்ண மாட்டாங்க, இப்ப பண்ண மாட்டாங்க. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும். அன்பார்ச்சுனேட்டா பண்ணல. நீங்க இப்ப பண்ணீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ பிக் சைன் அப்படிங்கும் போது சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வரணும், சிவம் தூபே ஃபார்முக்கு வரணும். சும்மா பின்னாடி இந்த அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இவங்க எல்லாம் அதுதான் நான் கேட்கலாம்னு நினைச்சேன். சிவம் துபே வந்து ஓப்பனா சொல்றாங்க சிஎஸ்கே கோட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்ப அடிச்சாரு, இப்ப அடிக்கல. இப்ப என்ன, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, அவர் எப்படி வந்தாரு, சென்சேஷனல் பர்ஃபார்மன்சஸ் வந்து ஐபிஎல்ல பண்ணிட்டு தான் அவர் வந்தாரு. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் தூக்கிடுங்க, அவர் தூக்கிட்டு ரிங்கு சிங் எடுக்காங்க. ஏங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுங்க. ரிங்குங்கிறாங்க, சஞ்சுங்கிறாங்க, எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இப்ப நான் தான் சொல்றேனே, ஐ எம் a biggest fan of சஞ்சு. இப்ப சஞ்சு வரணும்னா நீங்க சூரியகுமார் யாதவ் டிராப் பண்ணிட்டு சஞ்சுவை கொண்டு வரணும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு சஞ்சு ஹஸ் டு பேட். கையா அப்ப எப்படி போய்டா உடனே டாப் பண்ண முடியும்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஏன் அதை சொல்றேன்னா, சஞ்சு ஹஸ் டு பேட் நம்பர் 4. அவரை நீங்க பினிஷர் ரோல் எல்லாம் கொடுக்க கூடாது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் போது நீங்க எப்படி, இப்ப நீங்க நம்பர் 4 வந்துட்டு சஞ்சு எடுத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் பினிஷர் ரோலுக்கு போயிடுவாரு. அவர் பினிஷர்ல கிடையாது, பண்ண முடியாது, மிடில் ஆர்டர்ல இருந்தே எடுத்துட்டு வரணும். சோ அதுக்காக நான் சொல்றேன். சோ சூரியகுமார் யாதவே டிராப் பண்ண முடியாது. சிவம் தூபேவை நீங்க டிராப் பண்ணீங்கன்னா சஞ்சு வந்து நம்பர் 5க்கு போயிடுவாரு. சஞ்சு நம்பர் 5க்கு போயிட்டா என்ன பண்ட சிமிட்டட் இஸ் பிளேஸ் இன் நம்பர் 3. இப்ப சஞ்சு நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா சிவம் தூபேக்கு பார்த்து the best option should be சஞ்சு டு பேட் நம்பர் 3, பண்ட் டு பேட் நம்பர் 4. இப்ப நல்லா ஆடுற பண்ட டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். கச்சபச்சான்னு மாட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது போது. how they are going to get சிவம் தூபே into form is going to be the question. how they are going to get சூரியகுமார் யாதவ் into the form. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப குல்தீப் யாதவே வெளில உட்காந்துருக்காரு. யஜுவேந்தர் சஹல் வேற கூட்டு போயிருக்காங்க. யஜுவேந்தர் சஹல் வேற நீங்க, அதாவது நீங்க எப்படி 4 ஸ்பின்னர் ஆடுவோம் அப்படின்லாம் ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா ஞாபகம் எனக்கு. ஏன் சார், நான் சொன்னேனே சார் ஃபில்லின் பிச் எப்படி இருக்கும்னு முன்னாடியே முதல் மேட்ச் ப்ரிவியூல சொன்னேனே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளில உட்கார்ந்து இருக்கிறவங்க யாருமே உள்ள வர முடியாது. எஸ்எஸ்பி, ஆமா, அதுக்கு அவங்க இந்த கலியில அவேஸ்னு அந்த குரூப்ல யாராவது கூட உள்ள கொண்டு வரலாம். இல்ல சார், இப்போ எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், கோலி ரோஹித் அவரும் உள்ள வர முடியாது, யஜுவேந்தர் சஹல் உள்ள வர முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்க நிலைமைக்கு டு பி ஃபிராங்க் குல்தீப்பே உள்ள வர முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கேட்ட கேள்விக்கு அஸ்வினோட லைஃப் ஷோலயும் நான் தான் சொன்னேன். அக்ஷர் பட்டேல் பேட்டிங்லயும் ஆடுறாரு, போலிங் வந்து 5 ரன் மேல கொடுக்கவே மாட்டேன்றாரு. நீ குல்தீப்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எப்படியா அக்ஷர் பட்டேல் டிராப் பண்ணீங்க? அது ஒரு நியாயம் இருக்கா? இன்னொன்னு என்ன, just because you like குல்தீப் is likable ஒரு அப்படின்றதுக்காக ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றதுக்காக உள்ள கொண்டு வர முடியாது இல்ல, காம்பினேஷன் செட் ஆகணும்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சிராஜ் மேல கை வைன்றாங்க. ஒன்னே ஒண்ணு இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, அந்த பவர் பிளே ஃபுல் பர்டனை சிராஜ் எடுக்கிறதுனாலதான் பும்ரா வந்து லேட்டர் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ் போட முடியுது. இப்ப நீங்க சிராஜ வெளியில எடுத்துட்டீங்கன்னா பும்ராக்கு 2 ஓவர் நீங்க கொடுத்தே ஆகணும். ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சுன்னா மிடில் ஓவர்ஸ்ல பும்ராவில போலிங் போட முடியாதுங்க போது சிராஜ் அந்த ஓவர் பின்னாடி வந்து ஹர்திக் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் கடைசியில. அப்புறம் அது ரொம்ப டேஞ்சர். பும்ராக்கு நீங்க போயிடும் 15 ரன் அசால்ட்டா போயிடும், சில சமயம் 20 ரன் கூட போயிடும். அது உங்களுக்கு வந்து ஃப்ரம் 7th ஓவர் டு 20th ஓவர் பும்ராக்கு 3 ஓவர் இருந்தாதான் நீங்க இந்த மாதிரி தோக்குற மேட்சை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க அது பட்டு குல்தீப்பை கொண்டு வரணும், வந்தே ஆகணும்ன்ற. when ஜடேஜா is doing his job, நேத்து ஜடேஜா நல்லா போட்டார், ஓகே பேட்டிங் அடிக்கல, பட் ஸ்கோர். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா இஸ் டூயிங் வண்டர்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால் போது குல்தீப்பை கொண்டு வந்தே ஆகணும்ன்றதுலாம் எதுவும் கிடையாது. யூ கேன் ஸ்டில் கோ வித் இட். என்ன பொறுத்த வரைக்கும் T20ல 4 ஓவர்ல 24 ரன் நீங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னா மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ். ஆனா நீ 140 நீங்க அடிச்சீங்கன்னா இட் இஸ் a பேட்டிங் ஃபெயிலியர். அப்போ வந்துட்டு அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுக்கலன்னு சொல்லாதீங்க. யூ ஹேவ் டு ப்ளேம் தி பேட்டிங் when you score 140 in Caribbean pitches அப்படிங்கும்போது குல்தீப்பை கொண்டு வந்தே ஆணும் அப்படின்ற எந்த இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரே இதை அவங்க என்ன பண்ணணும்னா, the only weak link right now is Sky has to come to form and Dubey has to come to form. This team will become very good. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்ன, செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்க, அதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னு.
இப்பயும் அதை தான் நான் சொல்றேன், செமிஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வந்துருவாங்க. இந்த தூபே ஈக்குவேஷன், சூரியகுமார் யாதவ் ஈக்குவேஷன் கொஞ்சம் கிளிக் ஆகி பொறி பறந்துருச்சுன்னா இந்தியா வில் பி a வெரி வெரி டிஃபிகல்ட் டீம் டு பீட். நம்ம இந்தியா வந்து நல்லா பண்ணுவாங்க, செமிஃபைனல்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணப்பண்ணா திட்டினாங்க வேர்ல்டு கப் டீம் ஸ்குவாட பார்த்துட்டு. பயஸ்டா இவங்க சொல்றாங்கன்னு. பயஸ்டா நாங்க சொல்ல மாட்டோங்க. நாங்க சொல்றது தப்பா இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன். we cannot be right every day, maybe we are wrong most of the time, that also we accept it. ஆனா அதுல பயஸ்ன்றது எதுவுமே கிடையாது. பிகாஸ் இந்த கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் the kind of players what you got with both batting and bowling is a power packed unit. I'm at least sure that now viewers will think that it is not a biased analysis, and it is purely meant on what exactly Indian team is capable of அப்படிங்கும்போது அவன் பாகிஸ்தான்ல சொல்லி வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலி ஜீரோ, அவங்களுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் ஜீரோ, இந்தியாவை வேர்ல்டு கப்ல ஆடும்போது இந்த பிலீஃப் ஜீரோ அப்படிங்கும்போது அதே மாதிரி எப்படின்னா உயிரே போனாலும் பாபர் ஆசாம் ரிஸ்வான் நான் சொல்லினே இருப்பேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கல, இந்த ரிஸ்வான் வந்து பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கும். 99 ஆட்டு போயிடுவாரு. 99 4 வாட்டி பிசியாவையும் கூட்டு போயிடுவாரு. 14 ஓவர் ஆட்டு அந்த மாதிரி ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு அன்டெஸ்டட் உஸ்மான் கான், he வந்து இஸ் நாட் a பேட் பிளேயர். இந்த பிஎஸ்எல்ல மட்டும் தான் அடிச்சிருக்காரு, வேற எந்த லீக்லயும் அவர் வந்து பெருசா அடிச்சதே கிடையாது. நிறைய லீக் ஆடவும் இல்லை. இந்த கனடா லீக் ஆடி இருக்காரு, அப்புறம் இந்த T10 லீக் ஆடி இருக்காரு. அதை விட்டுருக்க, T10 எல்லாம் பாலு காடா தான் விட்டுருக்காரு. அப்புறம் இந்த கொஞ்சம் அந்த ஐஎல் லீக் ஆடி இருக்காரு, அவரும் டெஸ்டட் கிடையாது. பக்கர் ஜமான் தப்பான ஒரு ஆர்டர்ல ஆடுறாரு. சையும் ஐயூப் வெளில உட்காந்துருக்காரு. ஷாதாப் கான் அது ஒரு மேட்ச் தான் யூஎஸோட அடிச்சாரு. அசாம் கான் ஷாதாப் கானோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இப்ப நான் என்ன இப்ப எப்படின்னா அசாம் கான் மாதிரி ஒரு ஆளு ஏதாவது ஒரு மேட்ச் இந்த மாதிரி கடுபடு பண்ண சான்ஸ் இருக்கு. 11 பால்ல ஒரு 25 அடிக்கக்கூடிய ஒரு ஆளு. அப்கோர்ஸ் அவர் சரியா ஆடலிங்க, நான் இல்ல ஒத்துக்கிறேன். பட் when your role of Shadab Khan is only a batsman, you will never want to bench Azam Khan. I would have நான் இத ஷாதாப் கான் ரன் அடிக்கலன்றதுக்காக சொல்லல. அவர் போன மேட்ச் 40 அடிச்ச போதே நான் என்ன சொன்னேன், பேட்ஸ்மேன் சாய்ஸ்னா யூ டு பிளே தி ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன் அண்ட் நாட் அ போலர் ஹூ கேன் பேட். அதுவும் வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. இதுக்கு மேல அவங்க போலர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவும் ரொம்ப நல்லா ஆடிட்டு பேத்தட்டிக்கா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. they didn't make use of it. இத பத்தி பேச எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் need favors from other teams, or Ireland has to beat US. வழக்கம் போல போன வாட்டி மாதிரி தான் இதேதான். ஜிம்பாப்வே தோத்துட்டாங்க, இந்தியா தோத்துட்டாங்க. இந்த வாட்டி யூஎஸ் தோத்துட்டாங்க, இந்தியா தோத்துட்டாங்க. நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு சார். வெரி ஆனஸ்டா சொல்றேன், US has played very well. இல்ல எப்பயுமே இப்படிதான் பண்றாங்க. பாகிஸ்தான் தோக்குன்னு நினைக்கும் போது ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கும்னு நினைக்கும் போது தோக்குறாங்க. அதுதான் சார், US பாத்தீங்கன்னா they are punching above their weight. If anyone is telling that we are a very good batting unit on paper, bowling unit on paper, na I just beg to differ. They are winning, kudos to them. Ireland is definitely a better team when it comes to man on batting and bowling. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ they need a favor. எப்ப நீங்க வந்து அடுத்த டீம் வந்து 2 மேட்சுக்கு அப்புறம் ஃபேவர்ன்ற நிலைமையில நீங்க நிக்கிறீங்களோ, you are going to be in a problem. India just was outstanding bowling. அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. பண்ட் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் சொன்னாரு. பாவர் ரோஹித் சர்மா, நான் அதை குறை சொல்ல மாட்டேன். இன்னொரு பிக்கப் ஃபிளிக் போனாரு. ப்ரீவியஸ் பால் 6 போச்சு ஷஹீன் அஃப்ரிதி, இந்த தடவை கைக்கு போச்சு. பட் இந்த மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா விக்கெட் கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ பெருசா தோணுது, விராட் கோலி வந்துட்டு பி வெரி ஆங்கிரி, பல்ல கடிச்சு ஆடுவார்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகும்னு தெரியல. இது பத்தி இதுக்கு மேல டிஸ்கஸ் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. தரவுலி அவுட் பிளேடு. ஐ வாஸ் வெரி கான்பிடென்ட் இந்தியா வில் வின், பட் இந்தியா மேட் இட் டிஃபிகல்ட் ஃபார் தெம்செல்ஃப். பட் அகைன் தே ஷோட் வாட் தே ஆர் மேட் ஆஃப் அப்படின்னு. அதனால வந்துட்டு ஸ்டில் ஐம் ஹாப்பி வித் தி வின், பட் திஸ் வின் குட் ஹவ் பீன் பெட்டர். ஒரு 150 அடிச்சிருந்தாங்கன்னா 90 ஆல் அவுட் பாகிஸ்தான். இப்ப நான் அஸ்வின் ஷோல என்ன சொன்னேன், இன்னிங்ஸ் டிஃபீட் வாங்குவாங்கன்னு. இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணுவாங்க, பாகிஸ்தான் போலிங் போடுவாங்க. இந்தியா வந்து ஒரு 130ல இருந்து 145 வரைக்கும் அடிச்சு 7ல இருந்து 19 ரன் டிஃபரன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதான் நானே எதிர்பார்த்தேன். 150 அடிப்பாங்க. 150 அடிச்சா இன்னிங்ஸ் டிஃபீட். நான் சொன்ன 7 to 19 ரன்ஸ் மேலேயே ஜெயிச்சிருப்பாங்க. But it is very disappointing. Sometimes, you know what, you have to be honest enough, you really come back from the jaws of defeat to win. Be it ugly win, celebrate the ugly win and see where you can improve. India is going on very well. And the ஒரே ஒரு மேஜர் ஏரியா, கிரே ஏரியா அப்படின்னா தூபேவும் ஸ்கையோட ஃபார்மா. பட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட் they will come back to form. சூப்பர். ஆனா இப்ப ரசிகர்களுக்கு பெரும் கொண்டாட்டம். அந்த மெல்பர்ன் நடந்த மாதிரி இன்னைக்கும் நடந்துருச்சு. அது ஒரு ஹியூஜ் விக்டரி ஃபார் இந்தியா. ஒரு மெமரபிள் வின் பீடாக என்னைக்கு நினைச்சு பார்த்தாலும் வந்து
இப்படி ஒரு டர்ன் அரவுண்ட் விக்டரி, ஒரு பயங்கர ஒரு த்ரில்லிங் விக்டரி. ஸோ வி ஆர் ஆல் ஹாப்பி. உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். இல்ல ஐ எம் வெரி ஹாப்பி. பட் செமிஃபைனல்ஸ் இஸ் காலிங். சில சமயம் ஒரு சில ஊருக்கு போகும்போது லண்டன் காலிங் அப்படின்னு ட்வீட் போடுவாங்க. அந்த மாதிரி செமிஃபைனல்ஸ் காலிங், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப இவங்க 2 பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா வியூவர்ஸ்லாம் தேசம் தப்பா நினைக்காதீங்க, செமிஃபைனல்ஸ் குடலூர் வர சம்பவம் இருக்கு, அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகே, சரி, நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அப்ப பாத்துக்கலாம். ஓகே, இல்ல ஒரு கான்பிடன்ஸ்ல தான் நான் சொல்றேன். இந்த 2 பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா ஸ்கையும் ஐ எம் நாட் வரிட் அபவுட் கோலி. கோலி வில் கம் பேக். ரோஹித் சர்மா எப்படி பெரியப்பா ஒரு படம் எடுத்துட்டு வர ஒரு மேட்ச், அதெல்லாம் என்னை பத்தி கவலை கிடையாது. பண்ணிட்டு வேற மாதிரி ஆடுறாரு. இந்த 2 பேர் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா Kodalur சம்பவம் செமிஃபைனல்ஸ் இருக்கு. I'm extremely confident about it. Let us see how they progress in the upcoming matches. So we keep on saying that way they will progress. இப்போ வரைக்கும் இதுதான் முன்னாடியே சொன்னோம், India will ease through to semi-finals. I'll still say that, but I don't want to go further until otherwise I see the form of Dubey and Sky. So this is what we have got from this episode, where we can proudly say Jai Hind. Until we come back and entertain you for yet another episode of preview of T20 World Cup. Thanks a lot and bye-bye.